கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான குற்றப்பத்திரிகையில தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய பேரும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு இன்ஃபோ 366. கடந்த செப்டம்பர் 2025 தாவேகா சார்பில் கரூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. ஸோ அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. இது நாட்டையே உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை இப்போ டெல்லி சிபிஐயில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தினுடைய கலெக்டர், எஸ்பி உட்பட தாவேகா சார்பிலையுமே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள், அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அப்படின்னு இவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு 3 நாள் சிபிஐ விசாரணை நடத்தினாங்க. அதை தொடர்ந்து தாவேகானுடைய தலைவர் விஜய் அவர்களையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ சைட்ல இருந்து ஒரு சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ ஜனவரி 12 பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ ஆஃபீஸில் ஆஜராகி அவருக்கும் அங்கே ஒரு நாள் விசாரணை நடந்தது. ஸோ அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனால் அது ஒரு நாளில் முடியல அப்படிங்கிறதுனால அடுத்த நாளும் நீங்கள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் தாவேகா தரப்புல சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் வரப்போகுது, அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த விசாரணையை கொஞ்சம் பொங்கல் முடிஞ்சு பண்ற மாதிரி தள்ளி வச்சிங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் சிபிஐ சைட்ல இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரி அப்போ ஜனவரி 19 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்த்தா ஜனவரி 19, அதாவது நேத்து 2வது நாளா சிபிஐ தாவேகா தலைவர் விஜய் அவர்களை விசாரிச்சிருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 100 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுலயும் ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இப்போ முதல் நாள் விசாரணையில கேட்கப்படாத கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த முதல் நாள் விசாரணையில அவர் ஒரு பதில் சொல்லியிருப்பார்ல, ஸோ அந்த பதிலில் இருந்து ஒரு சில கேள்விகள், அதாவது குறுக்கு கேள்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு குறுக்கு விசாரணையும் நடந்திருக்குது. அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அதிகமா எதனால நீங்க கரூருக்கு அவ்வளோ லேட்டா வந்தீங்க, லேட் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும், அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த பிரச்சாரம் டைமில் பிரச்சார வேனில் மேலே நின்று தான் பேசிகிட்டு இருந்தீங்க. அப்படி மேலே நின்று பேசும்போது கீழே க்ரௌடில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த கூட்ட நெரிசல் தெரியலையா? அப்படி ஒரு வேளை தெரிஞ்சிருக்கக்கூடிய பட்சத்தில் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க? உங்களுடைய தொண்டர்களோ இல்லை நிர்வாகிகள்கிட்டயோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜய் அவர்கள் அவருடைய தரப்பு பதில்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த பதில்கள் எல்லாமே ஒரு ஒன்லைனில் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே போலீஸ் பாதுகாப்பு சரியா இல்லாததான் காரணம். அப்புறம் அவருடைய பதில்கள்லாம் எதுவுமே வேலிடா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்போ போலீஸ் பாதுகாப்பு சரியா இல்லாததான் அந்த ஒரு சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரோ அதுக்கான ஒரு தகுந்த ஆதாரத்தை நீங்க சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ சைட்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி மற்றபடி விஜய் அவர்கள் கிட்ட கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் எல்லாமே கேட்டு முடிச்சாச்சு. இந்த 2 நாள்ல விசாரணை டோட்டலா முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் எந்த ஒரு சம்மனும் அனுப்பப்படல. சரி, இப்போ விசாரணை தான் முடிஞ்சுதே, அப்போ குற்றப்பத்திரிகையில விஜய் அவருடைய பேர் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற கேள்விகளும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் இதுல ஒரு விட்னஸா மட்டும்தான் இருக்கிறார். அதாவது ஒரு சாட்சி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில மட்டும்தான் சிபிஐ விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா மெயினா தாவேகா தரப்பு சைட்ல பார்க்கும்போது புஷி ஆனந்த் அவர்கள், அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்னு தாவேகா நிர்வாகிகள் தான் முக்கியமான ஒரு இதுல இருக்காங்க. மற்றபடி விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விட்னஸா மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்கிறார். ஸோ அதனால மேக்சிமம் அந்த குற்றப்பத்திரிகையில விஜய் அவருடைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை இப்போ வரைக்கும் நடந்த விசாரணையில விஜய் அவர்கள் சொன்ன பதிலும் மற்ற தாவேகா நிர்வாகிகள் சைட்ல இருந்து சொன்ன பதிலும் வேற வேறையா இருக்கு, கொஞ்சம் முரண்பட்டு இருக்கு அப்படின்னாலோ, இல்ல இந்த சம்பவத்துக்கு விஜய் அவர்களும் ஒரு விதத்துல காரணம் தான் அப்படின்னு சொல்லி சிபிஐ சந்தேகப்படுறது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தக்கூடிய பட்சத்துல தான் அந்த குற்றப்பத்திரிகையில விஜய் அவர்களுடைய பேர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. மற்றபடி இப்போ விஜய் அவர்கள் ஒரு விட்னஸா மட்டும்தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால மேக்சிமம் அந்த குற்றப்பத்திரிகையில விஜய் அவருடைய பேர் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்குமே தாவேகா தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு போலீஸ் பாதுகாப்பு சரியா இல்லை, அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரு விதத்துல காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதா சொல்லப்படுது. ஸோ அதனால சிபிஐ
வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சம்மன் அனுப்பி அவரையும் விசாரணைக்கு வர சொல்லி ஒரு விசாரணை நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. ஸோ இந்த குற்றப்பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை எல்லாமே டோட்டலா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தாக்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்காக அவங்க ரொம்ப டைமும் எடுத்துக்க மாட்டாங்க. வர பிப்ரவரி முதல் வாரத்திலேயோ இல்ல 2வது வாரத்திலேயோ இந்த வழக்கு சம்பந்தமான குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி மறக்காம Info 366க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.